இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். यीशु का नाम सारा नाम से ऊंचा नाम है. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. सारे दुनिया में उनका नाम अधिकार और सामर्थ्य नाम है. இந்த முழு பூமியிலும் அவருடைய सारे दुनिया எல்லா உலகத்திலும் அவருடைய நாமம்தான் சகல மேலான அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றிருக்கிறது. स्वर्ग में, अंधे की दुनिया में, पृथ्वी के नीचे, सारे दुनिया में यीशु का नाम ऊंचा नाम है. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான எல்லா உலகங்களிலும் இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர்ந்த நாமம். आप कितना ज्यादा यीशु मसीह के नाम को जानोगे, எத்தனை அதிகமா இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிகிறீர்களோ उतना ही ज्यादा आपका हृदय विश्वास में बढ़ना शुरू होगा. அத்தனை அதிகமாக உங்கள் இருதயம் விசுவாசத்தில் அது வளர ஆரம்பிக்கும். वो क्यों यीशु के नाम को क्यों बाइबल इतना महत्व क्यों देता है? ஏன் வேதம் இயேசுவின் நாமத்திற்கு அதிக மதிப்பு கொடுக்கிறது? यीशु मसीह ने कहा, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், मेरे नाम से तुम शैतान को निकालोगे, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், मेरे नाम से तुम चिन्ह और चमत्कार करोगे, என் நாமத்தினாலே நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீர்கள். क्यों? उनका नाम से हमें क्या मिलता है? எப்படி அவருடைய நாமத்துல என்ன கிடைக்குது? बाइबल ये भी कहता है, फिलिपियों की किताब अध्याय 2 में लिखा है, यीशु के नाम के सामने सारे घुटना झुकना है और आकाश और पृथ्वी के नीचे सारे का घुटने यीशु के नाम के सामने झुकेगा. பிலிப்பியர்லே சொல்லப்பட்டிருக்கிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Every knee shall bow. எல்லா முழங்கால்களும் முடங்கும் அவருடைய நாமத்திற்கு முன்பாக. जीसस का नाम को जानना है तो आपको जीसस को जानना पड़ेगा. நீங்க இயேசுவின் நாமத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதாக இயேசுவை நீங்கள் அறிய வேண்டும். एक बंदा कितना ज्यादा जीसस शरीर में प्रकट हुआ परमेश्वर का पुत्र यीशु मसीह को कितना ज्यादा जानेगा. ஒரு மனிதன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனை குறித்ததான எத்தனை அதிகமான அறிந்து கொள்கிறானோ उतना ही ज्यादा उनके अंदर अनंत जीवन की ज्ञान बढ़ना शुरू होगा. அத்தனை அதிகமாக அந்த மனிதனுக்குள்ளாக நித்திய ஜீவனை குறித்த ஞானம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். यीशु मसीह के बारे में अगर आपके हृदय में ज्ञान नहीं है, இயேசு கிறிஸ்துவ குறித்ததான ஞானம் உங்க இருதயத்துல இல்லனா, यीशु मसीह का नॉलेज, हु इज जीसस, ये अगर आपको पूर्ण रीति से आपका आत्मा को अगर समझ नहीं आ रहा है, இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான அறிவு உங்கள் இருதயத்துல அது முழுக்க தெளிவா புரியலனா, आपका मुंह में यीशु मसीह का नाम में कोई सामर्थ्य नहीं दिखेगा. உங்க வாயிலிருந்து வருகிற இயேசு என்கிற சொல்கிற அதுக்கு எந்த வேல்யூ இருக்காது, அந்த நாமத்துக்கு வேல்யூ இருக்காது. आप यीशु को जाने बिना यीशु 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 बोलने से आपका मुंह में उसका नाम का कोई वैल्यू नहीं है. நீங்க இயேசுவை அறியாம உங்க வாயில வெறுமனையா இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. यीशु को आपके आत्मा यीशु के बारे में जानना, क्लियर अंडरस्टैंडिंग में आना. உங்கள் ஆத்துமா இயேசுவை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதல் அதற்கு இருக்க வேண்டும். तभी मुंह में वो शब्द यीशु मसीह के नाम से
वो तुरंत वहां पे वो अधिकार दिखना शुरू होगा। அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நீங்கள் வாயிலே உச்சரிக்கும் பொழுது அதற்குரிய அதிகாரம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். यीशु मसीह के बारे में जानने से मात्र काफी नहीं है। இயேசு கிறிஸ்துவை அறிவது மட்டும் அது மட்டும் பத்தாது. जस्ट एक नॉलेज अभी मैं आपको सुनाने जा रहा हूँ, अब आप सुनेंगे। இப்ப நான் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கறேன், நீங்க கேக்குறீங்க. वो सिर्फ सुनने से काफी नहीं है। வெறுமனையா கேள்வி மட்டுமா நீங்கள் தகவல்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, वो रोशनी आपके अंदर, आपके आत्मा में जाकर आपके आत्मा के अंदर एक बहुत ही बड़ा रोशनी को पैदा करना जरूरी है। இந்த அறிவு உங்க இருதயத்துல வெளிச்சமாக போய் அது ஒரு பெரிய பிரகாசத்தை உண்டு பண்ண வேண்டும். तब जाके आपका मुंह में उनका नाम का वैल्यू बढ़ेगा। அப்பதான் உங்க வாயிலிருந்து வருகிற அந்த இயேசுவின் நாமத்தினுடைய மதிப்பு அது வெளிப்பட ஆரம்பிக்கும். नहीं है, இல்ல என்றால் इट्स जस्ट अ साउंड। இது வெறுமனையா சத்த மாத்திரமாக இருக்கும். इस दुनिया में बहुत सारे साउंड है। இந்த பூமியில अनेक சத்தங்கள் இருக்கிறது. अभी भी आपके चारों तरफ बहुत सारे साउंड आ रहा है। இப்பயும் உங்க நாலு புறமும் சுத்தி நிறைய சத்தங்கள் போய் கொண்டிருக்கிறது. अब आप में से बहुत सारे लोग अभी किचन में हैं। இப்ப நிறைய பேர் கிச்சன்ல இருக்கீங்க, खाना पकाते पकाते सुन रहे हैं। நீங்க நிறைய பேர் சமைச்சுக்கிட்டே கேக்குறீங்க. कुछ लोग बच्चों को तैयार करते करते सुन रहे हैं। இப்ப நிறைய பேர் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. So ये सारे बहुत सारे sounds आपके चारों तरफ आ रही है। ऐसा there is a one more sound that you are making from your throat, that the name of Jesus, Jesus, Jesus. இந்த நாலு புறத்துல வருகிற சத்தம் போல உங்க வாயில வருகிற இயேசு இயேசு சத்தமும் அதுவும் இதோட ஒன்னா ஆயிரும். जैसे ये वाले sounds they are not making any difference. எப்படி இந்த நாலு புறமும் காணப்படுகிற இந்த சத்தம் எந்த மாற்றத்தை கொண்டு வராதோ, सेम वे आपके थ्रोट से आने वाले यीशु के शब्द भी, यीशु के नाम का शब्द भी कोई वैल्यू नहीं बढ़ते। அதே போல உங்க வாயிலிருந்து உங்க தொண்டையில இருந்து வருகிற இயேசுவின் நாமத்துக்கு எந்த மதிப்பு இல்லாம போயிடும். The understanding of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது आपका हृदय कितना ज्यादा, आपका हृदय में रोशनी बढ़ा, कितना ज्यादा रोशनी बढ़ गया है, எத்தனை அதிகமாக உங்கள் இருதயத்திலே அந்த வெளிச்சம் அதிகரிக்கிறதோ, कितना ज्यादा यीशु को आप अधिक से अधिक जानना शुरू कर दिया है। எத்தனை அதிகமாக உங்கள் இருதயம் இயேசு கிறிஸ்துவை அறிய ஆரம்பிக்கிறதோ, यीशु मसीह को मात्र आप सिर्फ सभी बोलते हैं सन ऑफ गॉड, सन ऑफ गॉड, आप भी बोलना शुरू कर दिया सन ऑफ गॉड। ऐसा नहीं, आप 100% अंदर से उसकी यकीन आपके अंदर आ रहा है कि जीसस क्राइस्ट इज द सन ऑफ गॉड and that light should come into you, how he is the son of God. அவங்க எல்லாரும் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாய் இருக்கிறார், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் சொல்றதுனால இல்ல, அந்த தேவபுத்திரன் தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதை உங்கள் இருதயம் ஆழமாக அதை உணர ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். How he is the son of God. அவர் எப்படி தேவகுமாரனாய் இருக்கிறார்? क्यों हम कहते हैं उनको son of God? ஏன் அவர் நம்ம தேவகுமாரன் என்று சொல்லுகிறோம்? And what is who son of God में ऐसा क्या खासियत है? அந்த தேவகுமாரனுக்குள் என்ன ஒரு விஷயம் ரகசியம் இருக்கிறது? ऐसा क्या खासियत है? என்ன மதிப்பு, என்ன விசேஷம் இருக்கிறது son of God में? தேவகுமாரனுக்குள் ये सारा रहस्य आपके हृदय को कितना गहराई में समझ आता है। இந்த எல்லா ரகசியங்களும் உங்கள் இருதயத்துக்குள் எத்தனை அதிகமாக புரிகிறதோ. See, knowing Jesus Christ is a mystery. இயேசு கிறிஸ்துவை அறிவது அது ரகசியம், அது புதையல். पौलुस यही कहता है एफिसियों के अध्याय 3 में, यही कह रहा है, मेरा बुलाहट ये है, मैं मसीह का रहस्य को, है ना, ये करने के लिए मैं आया हूं। எபேசியர் 3வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய அந்த மறைபொருளை ரகசியத்தை வெளிப்படுத்த, கிறிஸ்துவாகிய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
I am called to reveal the secret, the mystery of Christ. கிறிஸ்துவின் ரகசியத்தை வெளிப்படுத்தவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். So mystery hai, Christ is a mystery hai. கிறிஸ்து என்பவர் அவர் ரகசியமாக இருக்கிறார். So आप नहीं, हम तो जीसस को जानते हैं जी. இல்ல, நாங்க இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். वो तो क्रूस में मरा है. அவரு சிலுவையில அறையப்பட்டாரு. तीसरे दिन जी उठ गया. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். Oh my dear brothers and sisters, this is a history. இது பிரியமான சகோதரிகளே, இது வரலாறு. This is a history. இது வரலாறு. ये आप कहीं से भी पढ़ सकते हैं. நீங்க இது எந்த புக்ல வேணாலும் எங்க வேணாலும் படிக்கலாம். आप इजराइल जाओगे, वहां पे वो जहां पे यीशु मसीह के क्रूस में मारा है और जहां पे उनको रखा है, सारी जगह आपको दिखने में मिल जाएगा. நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எங்க மரிச்சாரு, எங்க உயிரோடு எழுந்தாரு எல்லாத்தையும் காட்டுவாங்க. ये सब earthly historical events है. இது வரலாறு சரித்திரம் சார்ந்தது. But Paul is not talking about a history, he is talking about a mystery in Christ. பவுல் வரலாறை குறித்து பேசவில்லை, அவர் ரகசியத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவாகிய ரகசியம், கிரைஸ்ட் என்கிற ரகசியம் என்று சொல்றாரு. Ephesians chapter 3 उस वचन को पढ़े. एफिसियों की किताब अध्याय 3, the mystery of Christ. It's a very, very, very important secret that Paul is talking about here. पढ़े. மூன்றாவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்கள். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார். 4வது வசனம், இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். Ephesians chapter 3 verse 4. मुझ में मसीह का उस रहस्य के बारे में जो ज्ञान मुझ में है वो आप जान सकते हैं. எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். So पॉल के अंदर एक बहुत ही बड़ा मैटर था. वो क्या है? उसके अंदर मसीह का रहस्य छुपा हुआ था. பவுலுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம் இருந்தது. அது என்ன? கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அறிவு. बट हमें सिर्फ हिस्ट्री पता है. நமக்கு என்னன்னா வரலாறு தெரியும், அவ்வளவுதான். यीशु मसीह 2000 साल पहले आया. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். हमारे पापों के लिए आया. நம்ம பாவத்தை மன்னிக்க வந்தார். और वो हमारे लिए क्रूस में मरा. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். वो तीसरा दिन जी उठ गया. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். वो स्वर्ग चला गया. அவர் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். अब हम भी उनके पीछे पीछे स्वर्ग जाने वाले हैं. நம்மளும் பின்னாடி பரலோகம் போறோம். और बहुत जल्दी वो आने वाला है. அவரும் திரும்ப வரப்போறார் சீக்கிரம். बहुत जल्दी आके नया आकाश नया पृथ्वी बनाने वाला है. அவர் புதிய வானம் புதிய பூமியை படைக்க போகிறார். Oh, these things are, Paul is not talking about these things. பவுல் இத பத்தி பேசல. The mystery of Christ. அவர் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து பேசுகிறார். So वो एक अलग ही बात है. அது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. जिनके हृदय के अंदर ये मिस्ट्री ऑफ क्राइस्ट खुल जाता ना, எந்த மனிதனுடைய இருதயத்திலே கிறிஸ்துவின் ரகசியம் திறக்கப்படுகிறதோ उसी बंदे के अंदर से उनका नाम काम करना शुरू करेगा. அந்த மனிதனுடைய வாயிலிருந்து அந்த இயேசுவின் நாமம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. Because वो बंदा मिस्ट्री को खोल दिया है. ஏனென்றால் காரணம் அந்த மனிதனுக்குள்ளே இருந்த கிறிஸ்துவின் ரகசியத்தை அவர் திறந்து விட்டார்.
कितने लोगों को मेरे बातें अच्छी तरह से समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் தெளிவாகிறது? Yeah, it's very important to know the historical event also. வரலாறை அறிந்து கொள்வது முக்கியம்தான். But only with these historical events you cannot, है ना, वो वाले जिंदगी नहीं जी सकता है जो जीसस ने कहा है आप जिएंगे बोल के इधर. இந்த பூமியில நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னார்ல, அத நீங்க வாழ முடியாது வெறுமனையா வரலாறை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும். सिर्फ आपको हिस्ट्री पता है, मिस्ट्री नहीं पता है. வரலாறு மட்டும் தான் தெரியும், ஆனா ரகசியம் தெரியாது என்றால். So knowing Christ is a mystery, so that mystery should be unlocked within you. கிறிஸ்துவின் ரகசியம் உங்களுக்குள், அது உங்களுடைய இருதயத்துக்குள் அது திறக்கப்பட வேண்டும். So जब वो आपके अंदर खुलता है, मिस्ट्री क्राइस्ट का मिस्ट्री एक बंदे के अंदर से खुलता है, वो आपके बाहर से नहीं खुलेगी, आपके अंदर खुलने वाली அந்த கிறிஸ்துவின் ரகசியம் என்பது அது வெளியே திறக்கப்படாது, அது உங்க இருதயத்துக்குள்ள திறக்கப்படும். क्योंकि वो रहस्य आपके हृदय के अंदर ही छुपा हुआ है. ஏனென்றால் அவருடைய அந்த ரகசியம் உங்கள் இருதயத்துக்குள்ள தான் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. So that door will be opened. அந்த கதவு அது திறக்கப்படும். That key will open the door. அந்த சாவி அந்த ரகசியத்தை திறந்து விடும். जब वो खुलता है, அது திறக்கப்படும் பொழுது आपको सारे दुनिया दिखाई देगा. உங்களுக்கு எல்லா உலகங்களும் தெரிய ஆரம்பிக்கும். Then your heart could see all the worlds. உங்களுடைய இருதயம் எல்லாவித உலகங்களையும் பார்க்க ஆரம்பிக்கும். Today I am taking you into a little bit deeper mystical world. உங்களுடைய இந்த காலை வேளையிலே ஒரு ரகசிய உலகத்திற்கு உங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். Why Paul is talking about the mystery of Christ? Because mystery of Christ will open the door to the another world. ஏன் பவுல் கிறிஸ்துவ ரகசியமாக சொல்லுகிறார் என்றால், இந்த கிறிஸ்துவின் ரகசியம் என்கிற இந்த அறிவு அநேக உலகங்களின் கதவுகளை திறக்கிற வல்லமை படைத்தது. You will go beyond the seen world. இது காண்கிற உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்திற்கு உங்களை எடுத்து செல்லும். The mystery of Christ is the knowledge that opens the door to the other worlds that is hidden from your physical realm. கிறிஸ்துவின் ரகசியம் என்பது, கிறிஸ்துவின் ரகசியமானது உங்களை கண்களுக்கு புலப்படாத இன்னும் நம்மோடு கூட இருக்கிற இன்னும் பல காணக்கூடாத உலகங்களுக்கு போகிற கதவுகளை உங்களுக்கு திறக்கும். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு நான் சொன்னது? மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் புரியலன்னா நீங்க இந்த வேர்ல்டுல தான் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. வெறும் ஹிஸ்டரியை மட்டும் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. வெறும் ஹிஸ்டரியவே திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பீங்க. And you cannot enter into the another dimension. There are so many. Bible ரொம்ப தெளிவா சொல்லுது. பரலோகம்னு சொல்லுது, ஆனப்படாத உலகம் சொல்லுது, நிறைய வேர்ல்ட்ஸ் சொல்லுது, நிறைய டைமென்ஷன்ஸ் சொல்லுது. எந்த டைமென்ஷனுமே உங்களுக்கு புரியாது. You will be locked in this physical. Only the seen world will be dominating you. இந்த காண்கிற உலகமே உங்களை பயங்கரமா ஆளுகை செய்துரும். இதுக்குள்ளே நீங்க லாக் ஆயிருவீங்க, மூடப்பட்டுருவீங்க. The New Testament is a book of mystery because Christ is a mystery. இந்த புதிய ஏற்பாடு முழுக்க ரகசியத்தால் நிறையப்பட்டிருக்கிறது. காரணம் கிறிஸ்து என்பவர் ரகசியம். Because of Christ the New Testament is written in the Bible. If there is no Christ, there is no New Testament. கிறிஸ்து இல்ல அப்படின்னா புதிய ஏற்பாடே கிடையாது. புதிய ஏற்பாடுன்னு ஒண்ணு ஏன் பைபிள்ல இருக்குன்னா கிரைஸ்ட் இருக்கிறார். அப்ப கிரைஸ்ட் யாரு அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா அவர் ஒரு ரகசியம்னு சொல்றாரு. அப்ப ரகசியம் இல்ல, ரகசியம் தான் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது நமக்கு புரியலன்னு வைங்களேன். அப்ப அது என்ன ரகசியம்? அது ஏன் பைபிள் ரகசியம் சொல்லுது? அப்ப அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ரகசியத்தை எப்படி கற்றுக்கொள்வது, அந்த ரகசியம் யாரிடத்தில் மறைந்திருக்கிறது என்கிற தேடல் ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னு வைங்களேன். சும்மா சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணி சேர்த்து போயிடணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, churches are there but there is no mysteries. People just want healing and deliverance but not truth.
truth. சபைகளிலே அதனாலதான் வெறுமனையா அது அப்படியே ஒரு அறிவாக ஒரு தகவலாக போய் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கப்படாமல் இருக்கிறது, ரகசியங்களை போதிக்காமல் இருக்கிறார்கள். There is no truth. See, मैं आपको बता रहा हूं, ये जो जितने भी created world है ना, எத்தனை நான் சொல்றேன், இந்த உருவாக்கப்பட்ட உலகங்கள் இருக்கு இல்லையா, உருவாக்கப்பட்ட உலகங்கள், அதாவது காணக்கூடாத உலகம் கூட உருவாக்கப்பட்டதுதான், சரிங்களா? அதுவுமே சிருஷ்டிக்கப்பட்ட ஒண்ணுதான். காணப்படாதவைகள் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கு, அது சிருஷ்டிக்கப்பட்ட உலகமா இருக்கு. இந்த காண்கிற உலகம்னு நீங்க ஒண்ணு பாக்குறீங்கல்ல, இதுலதான் நீங்க இப்ப உங்க பாடியில உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த காண்கிற உலகம் இதுவும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான். பூமிக்கு கீழானது அப்படின்னு ஒரு உலகம் சொல்லுது. பூமிக்கு கீழே நடுவா பூமியை வெட்டி பார்க்கணும் அப்படி வச்சிடக்கூடாது, அது அப்படி கிடையாது. ரேங்கிங்ல வர்றது அது, ஏன்னா ஹயரார்கில வர்றது. ஒரு வேர்ல்டு அதுக்கு அடுத்த வேர்ல்டு அதுக்கு அடுத்த வேர்ல்டுன்றது ஹயரார்கி எப்படி அமைதுன்றத வச்சுதான் பூமானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அப்படிங்கிறது இட்ஸ் பூமிக்கு கீழே இருக்குன்னா அப்படி அர்த்தம் நினைச்சிடக்கூடாது. நீங்க எத்தனை பேருக்கு இப்ப சொன்ன மேட்டர் புரிஞ்சுது? இந்த மூன்று லோகத்திலையுமே எங்கேயுமே ட்ரூத் கிடையாது. அத முதல்ல நல்லா புரியணும். ஆரம் ये तीनों दुनिया है ना, अंधे की देखी जिसको आप जी रहे अभी, और पृथ्वी के नीचे, ये तीनों दुनिया क्रिएटेड है. ये तीनों दुनिया में ट्रूथ नहीं है. ये तीनों दुनिया में ट्रूथ नहीं है. ट्रूथ सिर्फ एक ही एक रलम में है, that is Zoe world, that's a Zoe realm, that's called heavenlies. அதாவது பரலோகம் என்று உன்னதங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஒரு மண்டலம் இருக்கு பாருங்க, அதுதான் ட்ரூத். அதனாலதான் அங்க இருந்து ஜீசஸ் வர்றதுனாலதான் சத்தியம் வந்ததுன்னு சொல்றோம், ட்ரூத் வந்திருக்கீங்கன்னு சொல்றோம். ட்ரூத்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. எந்த வேர்ல்டுலயுமே ட்ரூத் இருக்காது. இந்த வேர்ல்டுலயுமே நீங்க எதை பாக்குறீங்களோ நீங்க ஒன்னு அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓ இது இப்படிதான், இது இப்படிதான், அது அப்படிதான், நம்மளா சயின்ஸ்ல இருந்து எதையோ புரிஞ்சுக்கிறோம். நம்மளே நம்ம மூளையை வச்சு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்தா வாழ்றமே தவிர, சத்தியம் என்கிற ஒன்று அவருக்குள் மாத்திரமே இருக்கிறது. அவர் ஒருவரே சத்தியத்தை உடையவர், சத்தியத்தை அறிந்தவர். அதனாலதான் சத்தியத்தை கொண்டு வந்தார் அவர் மட்டும்தான். நீங்க பைபிள்ல பல இடங்கள்ல பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவன், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் சத்தியம் வரும். ட்ரூத்ங்கிறது அந்த ரிலம்ல இருந்து வந்தா மட்டும்தான் இங்க ஒருத்தருக்கு புரியும், ஓ இதுதான் ட்ரூத்தான்னு. இங்க இருக்கிறது எல்லாமே நாமளா புரிஞ்சுக்கிட்ட ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம மூளையை வச்சு டிசைன் பண்ணிக்கிட்டது. सत्य सिर्फ एक ही एक जगह में है, वो है Zoe dimension में, Zoe uncreated. So that is a truth realm, full of truth. ये बाकी सारा realm है वो सब created ही है. So created जगह में truth, यहाँ पे सब अपने अपने हृदय से जो समझ में आ रहा है हम वो सब समझ के हम खुद ही अपनी समझ में चल ही रहे हैं. But truth is only in the realm where Father, Son and the Holy Ghost रहते हैं, और उन्हीं में ही है वो truth. उनसे बाहर truth है ही नहीं है. அவர்களே சத்தியமாக இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய அவர்களே சத்தியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளியில், அதுதான் நம்ம ஜோயேன்னு சொல்றோம். அவர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரியேட்டடா இருக்கக்கூடிய எதுலையுமே ட்ரூத் இல்ல. இது எல்லாமே நம்ம இருதயத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது. இது இப்படி, அது அப்படி, இது இப்படி, இது இப்படின்னு. சோ ட்ரூத்ங்கிறது ஒன்லி ஜோயேக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நீங்க 1 யோவான்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிரும். ட்ரூத் सिर्फ एक ही एक डायमेंशन में है, दैट्स फादर, सन एंड द होली स्पिरिट. उनके बीच में ही है. उनसे बाहर जो क्रिएटेड होते हैं इनमें वो सब नहीं है. इसलिए वचन में लिखा है ट्रूथ हैज कम. 1 John chapter 5 verse
1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம். वचन 20 पढ़ ले. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. किसको जानना? சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வது. The one who have truth, the one who is truth. सत्यमुल्लवर அவர். Why हम क्यों उनको सत्य क्यों बुला रहे हैं? நாம் ஏன் அவரை சத்தியமுள்ளவர் என்று அழைக்கிறோம்? Because the triune only knows every truth. All these created worlds, we take all understanding from our own heart. நல்லா புரியுதுங்களா? हम सब अपने हृदय के अंदर से ही बातों को समझ रहे हैं, खुद ही समझ रहे हैं. आगे पढ़ रहे. தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். हिंदी में भी पढ़ ले वचन, हम फिनिश करते हैं, टाइम हो गया. 1 John chapter 5 verse 20. 1 John chapter 5 verse 20. See, the mystery of Christ, if it is unlocked in your heart, உங்க இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவின் ரகசியம் திறக்கப்பட்டு விட்டால், நான் உங்களுக்கு சொல்றேன், ட்ரூத் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும். அந்த ட்ரூத் தான் நம்மள அந்த லோகத்துக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஏன்னா அந்த லோகமே ட்ரூத்தால மட்டும்தான், அந்த லோகத்துக்குள்ள ட்ரூத் தான் இருக்கு. ஏன்னா ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளதான் அந்த ட்ரூத்தே இருக்கு. அது அவங்கள விட்டு வெளியில, அதாவது அப்பாற்பட்டு கிரியேட்டட் வேர்ல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிரியேட்டட். இதெல்லாம் அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க தாங்கி பிடிச்சதுனால இங்க ட்ரூத் வந்துருச்சானா ட்ரூத் வரல. ட்ரூத் எப்படிதான் வரும்னா, by knowing, by entering into the mystery of Christ, you are entering into the truth world. சத்திய உலகத்திற்குள்ள, அந்த கிறிஸ்துவின் ரகசியத்திற்குள்ளே போகும் பொழுதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த வெளிப்படும். அதான் உங்களுக்கு அந்த கிரைஸ்டோட மிஸ்ட்ரியில தான் இருக்குது. அந்த அது வழியில தான் நீங்க அந்த ட்ரூத் நமக்குள்ளேயே கால் வைக்க முடியும். இந்த மிஸ்ட்ரி அன்லாக் ஆகணும் ஒருத்தருடைய ஹார்ட்டுக்கு. இந்த மிஸ்ட்ரி அன்லாக்கே ஆகாம அப்படியே வெறுமனையா ஹார்ட் வந்து வெறும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை எடுத்து வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடிச்சுன்னு வைங்களேன், நீங்க வந்து இந்த வேர்ல்டுல தான் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ட்ரூத் உங்க ஹார்ட்டை வந்து ரூல் பண்ணாது. ட்ரூத் ரூல் பண்ணலன்னாலே உங்களுக்கு அத்தாரிட்டி வேலை செய்யாது. அப்பதான் அந்த நாமத்தோட வல்லமை வேலை செய்யும். இதெல்லாம் தான் இதுல முக்கியமான சீக்ரெட்ஸ். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ஜீசஸ் ஜீசஸ் சொன்னா கூட அந்த வேர்ட் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா இதுதான். எங்களுக்கு தான் இயேசுவை தெரியுமேன்றாங்க. உனக்கு இன்னும் இயேசுவை தெரியாதுறான்றேன் நானு. நீ ஹிஸ்டரிய தெரிஞ்சு வச்சிருக்க, இன்னும் நீ மிஸ்ட்ரிய தெரியலன்ற. आज बहुत सारे लोग मुझसे कहते हैं, मुझे तो यीशु जानता हूं, आप यीशु को नहीं जानते हो, आप यीशु के जस्ट हिस्ट्री जानते हैं, मिस्ट्री नहीं जानते हैं. मिस्ट्री को खोलना पड़ेगा एक हृदय, तब जाके आपके अंदर उस नाम का सामर्थ्य आपके अंदर से, आपके मुंह से प्रकट होगी. बिकॉज यू विल लिव इन ट्रूथ. Your heart will be filled with the truths. உங்களுக்கு அப்படியே புரிய ஆரம்பிக்கும். எல்லா ட்ரூத்தும் புரியும், லோகங்கள் புரியும், எல்லா ட்ரூத்தும் புரிஞ்சிடும். ட்ரூத் புரியுறது என்ன? எல்லா லோகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வ ரகசியத்தையும் ட்ரூத் புரியுறதுன்னா என்ன? You will know all the mysteries, all the secrets, A to Z. இதுதான் இப்படித்தான் நடக்குதுங்கிறது பளிச்சுன்னு தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்ப நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கு போறோம், வரோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கறது, ஃபர்ஸ்ட் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அப்புறம் தான் எனக்கு ஏன் பிசாசு பிடிச்சிச்சுன்னு கேட்கறான்.
உனக்கு இன்னும் மிஸ்ட்ரியே புரியலப்பா. உனக்கு பேய் இல்ல, உனக்கு வர்றது போது எல்லாம் பிடிக்கும். உன்னை இன்னும் மத்தெல்லாம் பிடிக்காம இருக்கே, அது சந்தோஷப்பட்டு. ஏன்னா உனக்கு இன்னும் மிஸ்ட்ரி புரியல. நீங்க வெறும் ஹிஸ்டரிய வச்சு ஞானஸ்நானம் எடுத்தவன், நீ மிஸ்ட்ரிய வச்சு எடுக்கல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. सीखेंगे आने वाले दिन में और गहराई में. गॉड ब्लेस यू. हैव अ नाइस डे.